தொடர்ந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் சாலை தடுப்பில் மோதி உயிரிழந்த நிலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதாக கூறி சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இந்திரராஜா வழங்கிட கேட்கலாம். இந்திரராஜா, வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் இருசக்கர வாகனத்துல இப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையின் நடுவே உள்ள சுற்றுச்சூழல் மோதி விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலே பணியானாரு. இந்த விபத்துல பலியான விஜயகுமார் உறவினர்கள் பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாத வாகனத்தில் மோதிதான் விபத்துக்குள்ளாக ஏற்பட்ட இடத்தில் இறந்தவன் உடலை வைத்து தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தகவல் அறிந்து வந்த பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உறவினர் பேச்சை நடத்தியுமே 1 மணி நேரத்துக்கு மேலாக இறந்தவரின் உடலை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறை விபத்தில் பலியானவர்களின் உடலை பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்ததால் தன் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு கூறியில் சாலை மறியல் போராட்டத்தில் கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து விபத்துக்கு உண்டான வாலிபர்கள் உடலை மீட்டு காவல்துறையினர் பெரியகுளம் அரசு மருத்துவமனை பிறகு சோதனை போக்குவரத்து இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் பாத்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சார். நன்றி இந்திரராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.